ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி வச்சு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாடியில் ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல் தேங்காய், 5-6 பல் பூண்டு, 3 தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அந்த புளியை சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து புளி ஊற வச்ச தண்ணியை விட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு இதுதாங்க ரொம்ப முக்கியம். நல்லா நைஸாக அரைச்சி பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க குழம்புக்கு எல்லாத்தையும் கூட்டி விட்டுடலாம். முதல்ல எண்ணெய் விட்டு தாளிப்போம். இப்போ நாம் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பு மேலே எடுத்து வைக்க போகிறோம். எண்ணெய்லாம் இப்போ ஊற்ற போகிறதில்ல. கடாயில் நாம் அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பு மேலே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நாம் கேஸை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நாம் அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் எந்த கருவாடு எடுத்துருக்கோமோ அந்த கருவாடை க்ளீன் பண்ணி கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. நான் குச்சி கருவாடு எடுத்துருக்கேன். தலை வாழெல்லாம் கிள்ளிட்டு நல்லா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதில் மணல் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டுங்க. கருவாடு வாசனை அதில் இருக்கிற சத்தெல்லாம் குழம்புல இறங்கட்டும். இப்போ இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு வேறு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி நாம் அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு சேர்த்துக்கலாம். இல்லைனா வெங்காயம் வதங்கலைன்னா வெங்காயம் தித்திக்குங்க. குழம்புல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5-6 நிமிஷம் கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததும் நாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கிராமத்து சுவையில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கிராமத்துலலாம் இப்படி தான் அரைச்சி வைப்பாங்க. அம்மியில் அரைச்சி வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு சுட சுட சாதம் வச்சு இல்லைனா களி வச்சு சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி சாதம் வச்சு சாப்பிட்றேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.